அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 14, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் ரத்து, விவரங்கள் வெளியிட கெடுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது தேர்தல் நன்கொடைகளை வங்கி பத்திரங்களாக அரசியல் கட்சிகள் பெறுவது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு வியாழக்கிழமை தீர்ப்பளித்தது. தொடர்ந்து இந்த நடைமுறையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளித்தவர்களின் விவரங்களை தேர்தல் ஆணையம் பாரத் ஸ்டேட் வங்கி SBI அரசியல் ஆணையத்துக்கு பாரத் ஸ்டேட் வங்கி மார்ச் 6க்குள் பகிர வேண்டும். அதை வரும் மார்ச் 13ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு சம்மந்தமாக நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸை பற்றி போட்டிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த பயனாளிகள் எண்ணிக்கையெல்லாம் விட்டுருங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே இருக்கிற திட்டத்தெல்லாம் வாசித்து பாருங்கள். அது எதுக்கு கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுனாலே ஓரளவு கரண்ட் அஃபேர் அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிடும். அந்த மாதிரி சொல்ல வரேன் நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி இது இதுக்காண்டி கொண்டு வந்தது இல்லை தெரியல அப்படின்னா இப்போ இதை பார்த்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த நான் முதல்வன் திட்டம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீ கோச்சிங் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஊரை செலக்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நல்ல மார்க் எடுத்துருக்கவங்க, இதுக்கு முன்னாடி 10th 12th அந்த மாதிரி இருக்கவங்கலாம் நேரில் கூப்பிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கூப்பிட்டு வெரிஃபை பண்ணி அந்த திட்டத்தில் சேர்த்து நீங்கள் படிக்க தயாரான்னு சொல்லி அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து அந்த மாதிரி ரெடி பண்ணுறது தான் நான் முதல்வன் திட்டம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இதில் தெரிஞ்சிருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக GSLV F-14 ராக்கெட் கவுண்டவுன் இன்று தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. INSAT-3DS செயற்கைக்கோளுடன் விண்ணில் செலுத்தப்பட உள்ள GSLV F-14 ராக்கெட்டின் கவுண்டவுன் வெள்ளிக்கிழமை இன்று மாலை தொடங்க உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு, குறை கூறுவோரின் சொற்களை செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்புடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் அப்படின்னு இறைமாட்சின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் சவால்னு தெரிவிச்சிருக்காங்க. திடீரென உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரிப்பது, புவி அரசியல் சூழலில் மீண்டும் ஏற்பட்டுள்ள சீற்றம் ஆகியவை நாட்டின் பணவீக்கத்தை, அதாவது விலைவாசி உயர்வு விகிதம், இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க, கையாள்வதில் சவால் ஏற்படுத்துகின்றனன்னு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ராமர் கோயில் நினைவு நாணயம் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. அயோத்தி ராமர் கோயில் கருப்பொருளின் அடிப்படையிலான நாணயம் உட்பட 3 நினைவு நாணயங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வியாழக்கிழமை வெளியிட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய பணம் அச்சிடும் கழகத்தின் SBMCIL 19வது தொடக்க விழாவை ஒட்டி 3 நினைவு நாணயங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.